ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் நட்டு சேர்த்துக்கிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். தேஜா 6:30 நான் யாருன்னு கேட்டேன், தாத்தாவா அப்படின்னு தான் கேட்டுட்டேன். அது என் தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்காமல் கவனித்து நான் பார்க்குறேன். ஸோ சாரி எல்லாருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சைடா மூட்டை தூக்கி போகிற மாதிரி போட்டுங்க. உனக்கு ஒரு தெரியுமா என்ன விஷயம்? மற்ற போர்க்களங்கள்ல மாதரா இறங்கிட்டான்னு ஒரு செய்தி வந்தது. என்னது மாதராவா? நாம இப்ப முக்கியமா இருக்கிறது அவனதானே. அதனால இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. முகமூடி போட்டதுனால அந்த மாதரா இல்ல, உண்மையான மாதராவே இப்ப தரை இறங்கிட்டான்னு சொல்றாங்க. என்ன பரவாயில்ல. உண்மையான மாதரானா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளவு நேரம் இங்க இருந்தவன நீ போலின்னு சொல்ல வரியா? பாருங்க தெரியும். அந்த காலத்துல உயிரோட இருந்தாரே மாதரா உச்சிகா, அவரே வந்திருக்காராம். 5 காகைகளும் இப்ப அவனதான் எதிர்த்துட்டு இருக்காங்க. 5 காகைகளும் ஒருத்தனை எதிர்க்கிறாங்களா? கேக்குது பயங்கரமா இருக்கு. அது என்னமோ உண்மைதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ஏதோ எரிக்கல்ல தரையில இறக்கி கன நேரத்துல ஒரு காட்டையே உருவாக்கிட்டான். 10 மீட்டர் உயரத்துக்கு ஒரு அரக்கனை கூடவே வச்சிருக்கானா. என்னது கேட்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு. பயத்துல சிரிப்பு. நிச்சயமா உண்மையா இருக்க கூடாது. 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? முன்ன இருந்த அளவுக்கு எதிரிகளோட எண்ணிக்கை இல்லைனாலும் இன்னும் நிறைய எதிரிகள் உயிரோட தான் இருக்காங்க. சேர்த்து 2 பேர் வந்துக்கிறாங்க. கவனம் சதராமைக்கு இருக்க புரியுதா? போர்ல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சரியா சொன்னீங்க. இது வரைக்கும் நடந்த போர்ல எங்களோட முழுமையான திறமையை நாங்க வெளிப்படுத்தல. ஆனா அடுத்த போர்ல எங்க முழு திறமையை காட்டுவோம். நல்லது. எப்பதான் குறைவாங்களோ தெரியல. இடது பக்கம் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் வலது பக்கம் பாத்துக்கோங்க. சரி போலாமா? போலாம். இவன் கதையும் முடிஞ்சுது. ஏய் ரொம்ப பண்ணாத. அடிச்சது நான் தான். என்ன நீ பேரை வாங்கிக்கலாம்? இவனை நான் அடிச்சு பலவீனப்படுத்தினதுக்கு அப்புறமா நீ கொஞ்சமா ஜுட்சுவை பயன்படுத்தின, அவ்வளவுதான். அப்ப அவனை நான் அடிச்சதானே அர்த்தம். சரி போய் தொலை. இந்த முகர கட்டைக்காக நான் விட்டு கொடுக்குறேன். இவனை அடிச்சது ஒன்னும் அவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அதுவும் சரிதான். ஒன்னும் ஆகலையே. முன்ன அளவுக்கு பவரா தெரியல. இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேரும் உயிர் போயிருந்தா அது எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும்ல. ஆமாமா, செத்ததுக்கு அப்புறமா அசிங்கப்பட்டிருப்போம். அடுத்ததா நம்ம எல்லாரும் இப்ப போய் முன் வரிசையில சண்டை போட போறோம். ரியல் வார இப்பதான் பார்க்க போறீங்க. 5 காகைகளும் இப்போ மாதராவை எதிர்த்துட்டு இருக்காங்க. நாம ககாஷியையும் கையையும் அனுப்புனது ஒரு விதத்துல நல்லதுதான். இருந்தாலும் நருட்டோவும் மத்தவங்களும் முன் வரிசையில இருக்காங்க. மத்த இடங்கள்ல போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் முன்னிலைக்கு தான் அனுப்பி வைக்கணும். என்ன ஆச்சு? அது நான் தடிக்கி விழுந்துட்டேன். இத்தனைக்கும் நான் போர்ல போய் பெருசா பங்கெடுத்துக்கவே இல்லை. இருந்தாலும் ஏன் என்னால நிக்க முடியலன்னு தெரியல. அப்படி இல்ல, நீ எங்க இருந்தாலும் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு தானே இருக்க. அதனால கூட களைப்பா இருக்கலாம். இருந்தாலும் இனி இப்படி நடக்காது. என்ன மன்னிச்சிருங்க. சரி வீடு பாத்துக்கலாம். எல்லாரும் நல்லா கவனிங்க. போர் ஒரு வழியா கடைசி கட்டத்தை எட்ட போகுது. எல்லா கம்பெனிக்கும் நாம தான் கட்டளை கொடுக்கிற இடத்துல இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி அசம்பாவிதம் கூட நடக்க கூடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. ஆனா செய்யற வேலைய முழு மனசோட செஞ்சு முடிச்சிடுங்க. சொன்னது புரிஞ்சுதா? சென்சர் யூனிட் அளவுக்கு இங்க திறமை வாய்ந்தவங்க வேற யாருமே கிடையாது. என்ன சரிதானே? ஆமா உண்மைதான். பின்ன நாங்க மட்டும் என்ன சும்மாவா இருக்கோம்? என்ன கேப்டன் இனோயிச்சி, கம்யூனிகேஷன் யூனிட்டோட பலத்தை நம்ம எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியா சொன்னீங்க. ஒரு வேலை யாருக்காவது ஓய்வு வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க.
அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், முழுசா இந்த வேலை முடிகிற வரைக்கும் யாரும் எந்த ஓய்வும் எடுக்க வேண்டாம். பாத்ரூம் போடுங்க கூட அடக்கி வச்சுக்கோங்க. இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு புரிஞ்சிருச்சு. நானும் என்னால முடிஞ்சதை பண்றேன். ஒருத்தரோட மனநிலையை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டாச்சுன்னு சொல்லலாம். அப்பதான் பெரிய ரோதி. நருட்டோவோட சேர்ந்து எதிரிகளை வீழ்த்திட்டு இருக்காங்க. இதே ஒற்றுமையோட எல்லாரும் செயல்பட்டா நிச்சயமா நம்மளால சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த போரை ஜெயிக்க முடியும். இது வந்து என்னாச்சு? அப்போ நடந்ததே இப்பதான் பாக்குறேன். இல்ல 2 ரெடிக்கல் மோதி. அடுத்தது நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும். அங்க போனதுக்கு அப்புறமா நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். போய் தான் பாருங்க. என்னது இது? என்ன நடக்குதுங்க? பக்கா சொல்லு. காத்துக்கே பறந்துருவாங்க இதுல. எல்லாருமே அங்கதான் இருக்காங்க போல இருக்கு. அது நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா நாம போய்தாகணுமா? இங்க வரைக்கும் அந்த அதிர்வு. மாதரா அங்க வந்துட்டதா சொன்ன தகவல் உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம நினைக்கிறத விட அங்க பயங்கரமா ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்க. ஆமா, இருந்தாலும் தைரியத்தை விட்டுற கூடாது. யாருக்குன்னா அந்த இடத்துக்கு போனோம்னு தோணுமா? அற்புதமா செஞ்சிட்ட நருட்டோ. நீ அந்த 9 Tails கட்டுப்படுத்துவன்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் உன்னால ரொம்ப நேரத்துக்கும் தாக்கு பிடிக்க முடியல. இப்பவும் நீ எனக்கு கீழேதான். நீங்க மேல உட்காந்துக்கிறீங்க. என்ன குறைச்சு மதிப்பிடாத. நான் முன்ன விட நிறைய கத்துக்கிட்டேன். எத்தனை வித்தியாசமான பேருகளை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? அதான் பார்த்தாவே பாத்தியா? இவ சொல்றது எனக்கு புரியல. அட பாவமே, உனக்கு இன்னும் எதுவும் புரியல நினைக்கிறேன். அவன் கண்ணில் ஆடும். ஏய் கடைசி வரைக்கும் நான் சொல்லவும் மாட்டேன். ஐயோ. இவ்வளவு தேர்றான ஆளுகிட்ட விளையாடுங்கிறான். நருட்டோ இவ்வளவு ஆளுமையோட இவ்வளவு சிறப்பா செயல்படுறத பார்க்கும் போதே ஆனா தன்னம்பிக்கை வேணும். வயசாயிடுச்சுங்கிற ஒரு உணர்வு வருது. தப்பே இல்லைங்க. நம்ம 2 பேரும் இளமை பருவத்தை நாம எப்பவும் தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வழி விடுறதான் நாம அவங்களுக்கு நம்மள மையே புலம்புறாங்க. இன்னும் நமக்கான வேலைகள் நிறைய இருக்கு. போதும், நிறுத்துறியா? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாத. எனக்கு அப்படிதான் தோணுது கை. என்ன திமிரா? இப்பதான் அண்ணன் இறங்க போறாரு. வியர்வையா? இல்ல, இது மழை. யார் முயற்சித்தாலும் என்னுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு வியர்வையை கூட வரவழைக்க முடியாத. விடியா சாஸ்கேவை சோதிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு புள்ளிதான் நருட்டோ. அவனை நான் ஒரு சோதனை எலியா தான் பார்த்தேன். அவனோட பவர் என்னங்கிறதும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி இவன் இவ்வளவு தூரம் வந்தா? குறைச்சி மதிப்பிட்டு ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குதோ? கேட்கிறான் ஒரு புள்ளி. இந்த கேள்விக்கான பதில் அவசியம் இல்ல. நருட்டோக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு கடந்த காலம் எதிர்காலம்னு எதுவுமே இருக்க போறது கிடையாது. எல்லாத்தையும் நான் மொத்தமா அழிக்க போறேன். ஏன் இந்த ரத்த வீடு? மிக அற்புதம்.
உங்களால அத உணர முடியுதா? என்னால இதை நம்பவே முடியல. சந்தேகமே வேண்டாம், இது அந்த நைன் டேல்ஸுடைய சக்தி தான். ஆமா, ஆனா என்னன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு எனக்கு வித்தியாசமா படுது. இப்ப அங்க என்ன நடக்குது? அதிக அளவுல சக்ராவை வெளிப்படுத்திட்டு இருக்கிற அந்த முகமடி போட்டிருக்கிற மாதராவை நருட்டோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவன் ஒன்றும் இறங்கவே இல்லையே. கூட நருட்டோ, லார்ட் பி, ககாஷி, அப்புறம் கை இருக்காங்க. இனோயிச்சி, நருட்டோவோட நடவடிக்கைகள் உட்பட எல்லாத்தையுமே உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷினோபிக்களுக்கும் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமா தெரியப்படுத்திடு. குறைஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் தகவல் போய் சேர்ந்து இருக்கணும். அந்த 4 பேரால மட்டுமே எல்லாத்தையும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாம மத்தவங்களையும் திரட்டி இங்க வர வச்சாகணும். சீக்கிரமா எல்லாருக்கும் தகவலை தெரியப்படுத்துங்க. என்னது எல்லாருக்குமா? உங்களுக்கு எதிராக அவங்க என்ன ஃபைட் போடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. சக்ரா நெட்வொர்க்கோடைய வேகம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். டைம் கிடைக்கும் 15 நொடியா? 10 போதும். மாஸ்டர் இனோயிச்சி, இது ரொம்பவே ஆபத்தான சூழ்நிலைங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப வேகமா செஞ்சு முடிங்க. நீ கொடுத்த வேலையை நான் சிறப்பா முடிச்சிருவேன். நீ என்ன நம்பு. ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தகவல். பிரதான களத்துல நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. எதிரிகளை நருட்டோ தனியால அங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நாம இங்க இருந்து வேகமா போய் நருட்டோவையும் Not a power பாதுகாக்க பாருங்க. உங்க முழு பலத்தையும் காட்ட வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. காயும் ககாஷியும் அங்கதான் இருக்காங்க. இந்த போர்ல என்ன ஆனாலும் சரி, நிச்சயமா நம்ம எதிரிக கிட்ட தோத்துறவே கூடாது. எல்லாரும் உங்க முழு பலத்தையும் காட்டுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும், நிச்சயம் வெற்றி நம்ம பக்கம்தான். இப்போ 5Gனால கூட இது முடியாது. அட் டைம்ல இத்தனை பேருக்கு தரும். வாக்க காப்பாத்தாம தவறிட்டேன்னு நினைக்கிறேன். இத சொல்லி முடிக்க மொத்தமா 20 வினாடிகளை நான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, ரொம்ப பெருசையா இது. கேப்டன், புரியுது. உன் மனசுல எவ்வளவு வலி இருக்குங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியுது. என்ன மன்னிச்சிருங்க. இவரு இல்லைன்னா என்ன ஆவறது? நான் உனக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடுவேன். இன்னும் தெரியாதா? ஓடிக்கிட்டே இருப்பேன். என்ன நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த போர் முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்னோட ஓட்டமும் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன். உன் கையை என் கையோட இறுக்கி பிடிச்சுப்பேன். உன் கூட சந்தோஷமா நடப்பேன். இது நிச்சயம் நடக்கும். அட்டா மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே பேசுறேன். அது நினைக்கிறேன். நருட்டோ, சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை ஒரு போட்டியாளனா மட்டும்தான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு வகையில நான் உன்னை போட்டியா தான் பாக்குறேன். நான் அங்க வந்து சேர்ற வரைக்கும் நீ அந்த மாதராவை சமாளிச்சா போதும். என்னோட நிஞ்சோட்சுவால நான் உன்னை முழுசா பாதுகாப்பேன் நருட்டோ. அதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் வேண்டாம். நான் பார்த்த வரைக்கும் நருட்டோ கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. அவ வெறும் பார்க்கதான் முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அசிங்கப்பட்டாலும் சொல்ல மாட்டேன். அவன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப பொறுப்பா இருக்கான். People think that Naruto's dumb, I'm fat, but it turns out that really isn't the case at all. I guess appearances truly can be deceiving. எப்படி எல்லார் வாயையும் நம்ம சேர்ந்தே அடைச்சோமோ அதே மாதிரி இந்த போர்லையும் ஜெயிப்போம். என்கிட்ட இருக்கிறதுல பாதி பொறுமை கூட அவன் கிட்ட இல்ல. அதனாலதான் இப்ப ரொம்ப பொறுமையாயிட்டான். இருக்க வேண்டிய இடத்துல அது வந்துருது. நம்ம சேர்ந்தே ஜெயிக்கலாம். அப்பா ரொம்ப நன்றி. இங்க மண்டையில நறுக்குன்னு கொட்டிட்டாச்சு அமிச்சது அது. நிச்சயம் நாங்க நருட்டோவை கைவிட்டுற மாட்டோம். கொடுத்த வாக்க நாங்க எல்லாரும் கண்டிப்பா காப்பாத்துவோம். காய் சென்சேக்கு எதுவும் ஆகி இருக்காது நான் நம்புறேன். அவர் நிச்சயமா நருட்டோக்கு பக்கபலமா இருப்பாரு. ககாஷி சென்சேவோ இப்ப அங்கதான் இருக்காரு. அவங்க 2 பேரும் சமாளிச்சிருவாங்க. இந்த மழை மட்டும் இல்லனா எல்லாருக்கும் முன்னாடியே நான் பறந்து போயிருப்பேன். பேசுறத நிறுத்திட்டு வேகத்தை அதிகப்படுத்து சாய். காய் சென்சை மாதிரியும் நருட்டோ மாதிரியும் நாமளும் தொடி போடவே இருக்கணும். நம்ம திறமையை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் இது. ஐயோ, நருட்டோ ஒரே சொல்ல பாக்குறான். காம்ரேட் நான் இப்படிதான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க.
நாங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்கோம். நருட்டோ, ஹிடன் லீஃபை காப்பாத்துனதே நீதான். இப்போ அடுத்ததா இந்த ஷினோபி உலகத்தை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கேன். பார்த்து நின்றுன்னு வச்சுக்கோ. பாரதியும் ஒரே ஆளா சுமக்க போராடிக்கிட்டு இருக்க. ஆனா என்ன முறை நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க எல்லாரும் உனக்காக உதவதான் போறோம். இந்த முறை உனக்காக மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் எல்லாருக்காகவும் போராட போறோம். கடைசி காலடி தடமா இருந்துடக்கூடாது. ஏன் பண்ணி வேற காட்டுற ஃப்ரேமே அப்படிதான் ஆகுது. நரோட்டோக்காக வர பாதைகள் அப்படின்னு காட்டுறேன். இவ்வளோ பேரும் ஒன்று சேர்த்துக்கிறோம். அவ்வளோ மழையிலையும் அது மட்டும் கலையவே இல்லை. சிங்கிளா தெரியுது இந்த பாதை மட்டும். இந்த எருமையா பொறுமையா நடந்து போயிட்டு எல்லாரும் ஒரு பாதையில போனா ஐயா தனி பாதை. இன்னும் பாதைன்னு தெரியாம நரோட்டோக்கான பாதைகளை வர சொல்லுங்க. இன்னும் ஒருத்தனை மட்டும் மாத்திட்டா முடிஞ்சிடும் கதை. இன்னைக்கு எபிசோட்ல எல்லா பக்கமும் காட்டினாங்க. ஏன்னா நம்ம இந்த சைடே நிறைய பார்த்துட்டு இருந்தோம். மற்றவங்களாம் என்னடா பண்ணுறாங்க, அந்த சைடில் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போதான் எல்லாம் ஒன்று கூறுறாங்க. முக்கியமாக இங்கே கம்யூனிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கு உள்ள. அது இல்லைன்னா என்ன ஆகும்? இத்தனை பேரையும் கனெக்ஷன் பண்ணுறது அவங்க தான். டக்கு டக்குன்னு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது பண்ணுறது அவங்க தான். ரொம்ப என்ன சொல்ல, வந்ததுல இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் பெரிய ஒரு பொறுப்பில் உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இதாக சொல்கிறேன், ஒரு பாத்ரூம் பார்த்துன்னு போனால் கூட இங்கே கதை மாறிடும். ஸோ எல்லாத்தையும் அடக்கிட்டு அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. ஈனோ அப்பாலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காரு. பிளட்டே வந்துருச்சு. அவ்வளோ அவர் என்னடானா இதுவே எனக்கு லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஐயா இப்போ இருக்க 5G கூட இவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்கள் அதுக்கும் மீறி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு அந்த ஓடி வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்குது ஒன்று, அந்த பாதை, அந்த காலடி தடம், அதெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ பேர் இவனுக்காக வராங்கலன்னு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அது நெகட்டிவ் எண்ணமும் கொடுத்துட்டே இருக்குது. அது என்னன்னே தெரியல, அது மிக்சடாகவே இருக்குது. இப்போ கூட அந்த கம்யூனிகேஷனை எல்லாருமே பேசி சிரித்தது கூட எனக்கு வந்து பக்கு இந்த யாரும் சந்தோஷப்பட்டாலே இப்போல்லாம் எனக்கு வந்து நெகட்டிவ் ஃபீல் வந்தது. ஐயோ அப்படியே போயிடக்கூடாது, இப்படியே இருக்கணுன்ற மாதிரி ஏக்கம் வருது. இதில் ஏதாவது சிரிச்சா எதனா பண்ண போனாலே நம்மளுக்கு வந்து பயம் தான். இதில் நம்ம சாசுக்கே வேற குறுக்க வந்து அவன் வேற ஏதாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றான். யாரா இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவன் பார்த்த அப்புறம் தான் தெரியுது. அவன் வரதுக்குள்ளே போரே முடிஞ்சிடும் போல இருக்கு. இவன் ஆடி அசைஞ்சு எப்படா வருவன்ற மாதிரி இருக்கு. எதுக்கு வர, எப்போ வந்து என்னத்தை பண்ண போறான்றதே தெரியல. பார்ப்போம் சார் எப்போதான் வந்து என்னதான் செய்கிறாங்க. அவர் வழி தனி வழி. அதனால அப்படியே சாஸ்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கைடா, ஒரே ஒரு ரிக்வெஸ்டா, தயவு செஞ்சு அந்த சாக்குரா ஃபைட் போகிற வரைக்கும் வராதரா, இவன் தான் நின்றோம். நாங்களும் ஏங்கி உக்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா இவங்களும் சொன்னாங்க இவள் வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுட்டாங்களா, அங்கே வந்தால் ஃபைட் ஸ்கில்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வரா, அங்கே ஒருத்தர் வேற ஒருத்தர் வந்துட்டாங்கன்ட்டு. இப்போ கரெக்டாக உள்ள வரப்போ நீயும் வர. தயவு செஞ்சு கொஞ்சம் யாருனோ ஒருத்தர் 10 பேராவது அடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வாடா நீ வந்து அப்படின்னு நின்றுவா. திரும்ப நாங்கள் எதனா பேசுவோம், பதிலுக்கு அவங்க ஃபேன்ஸ் எங்களை கொந்தளிப்பாங்க. இதே தான் திரும்ப இது ஒரு சர்க்கிள் அந்தனே இருக்குது. அவளுக்கு இருக்கான்னு அதை பண்ண விடாமல் அவத்த வந்து நின்றுரு, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனைன்ற மாதிரி. இதுமே எல்லாருமே நருட்டோ பற்றி பேசிட்டு வந்தது. என்னாட்டாலும் நம்மளுக்கு அது சர்ப்ரைஸ் இல்லை, அது தெரிஞ்ச விஷயந்தான். அவள் ஆரம்பத்துலேருந்து அதே விஷயந்தான். பட் சர்ப்ரைஸ் ஆனது எதுனா மனசில் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் வெளியே வருது.
நருட்டோட கை கோக்கணும் இதெல்லாம் கூட வாயிலேருந்து வராதா எப்படான்னு இருந்துவோம். இப்போதான் அதெல்லாம் வருது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசணும் தைரியம் வந்திருக்கு போல இருக்கு. அந்த பக்கம் லீ வந்து பெருசா பார்க்கறது பார்த்தீங்கன்னா குரு தான். குருவோட இன்னொருத்தரையும் பார்க்குறான், நருட்டோவை பார்க்குறான். 2 பேரையும் சொன்னான். அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. எந்த இடத்துல அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய இதுவா தெரியுறது அவரோட குரு தான். ஸோ அதுக்கப்புறம் நருட்டோவை அந்த இடத்துல வச்சு பார்க்குறானோ அவன் எந்த அளவுக்கு அவன் லைஃப்லேயும் இம்பேக்ட் கொடுத்துருக்கான்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நருட்டோ வந்து சாபுசால ஆரம்பிச்சு இன்னைக்கு பெயின்லேருந்து குராமா வரைக்கும் மாற்றிட்டாங்க. அப்படியேப்பட்ட குராமாவே மாற்றிட்டான். ஆனால் இந்த சாஸ்கேன்றது எருமையை மட்டும் அவனால் அது தெரியல, அது பண்ணிட்டா கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவன் ஆகிடும் எங்க இல்லையா? ஒரு இடத்துல நின்னாதானே உட்காந்து என்ன பேசுறதுக்கு, அவன் ஓரத்துலயே இருக்க விட்டா போதுன்னு போறான். அவன்கிட்ட எங்கிருந்து பேசுறது? அதே மாதிரி டோபி வந்து என்ன சொன்னான்னா சாஸ்கேவோட ஒரு புள்ளி தான் நருட்டோ அப்படின்றான். அப்போ சாஸ்கேவை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இப்போ உருவாக்கி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இவன் இந்த தலகாணம் ஏன் இப்போ அவனுக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்போ இன்னும் மோசமாக மாறுற மாதிரி தெரியுதுன்னு அவன் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போதே அப்படி தான் இருந்தது. வைஜிட்ஸு போட்டு தள்ளிட்டு தான் வெளியே வந்தான். அப்போவே எங்களுக்கு அப்படி தான் தோணுச்சு. இப்போ அவன் நிற்கிறதும் போஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு நான் வந்து ஆயிருக்கேன்றது அந்த கர்வம் அந்த கண் காட்டுது. ஸோ அதை வச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நருட்டோவை இங்கே டஃப் கொடுக்குறான். எனக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒன்று உள்ள நடக்குது அப்படின்றான். ஸோ குறைச்சி மதிப்பிட்டிருக்கீங்க நருட்டோவன்றது அது காட்டுது. ஏன்னா இங்கே இத்தனை பேர் நீ எழுப்பியிருக்கு, இத்தனை ஜிஞ்சுரிக்கையும் சமாளிச்சு நின்றுட்டு இருக்கான். இப்போ தான் ஐயா களத்தில் இறங்க போகிறாரு. ஆனால் சாஸ்கே கிட்டேயும் ஏதோ ஒரு விவகாரம் வச்சுட்டு தான் இது ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. மேபி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாஸ்கே நருட்டோ தான் மோத விடுவானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் இன்னும் இறங்கி வர மாதிரி எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஆயுதமாக அவனை தான் பயன்படுத்துவானோன்னு தோணுது. அதுவே மித்த ஷினோபிஸ்லாம் இன்னும் உங்கள் ஃபைட்டு நேரில் வந்து பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்ததுக்கே அதிருது. நேரில் வந்து பார்த்தா அந்த ஃபைட்லாம் பார்த்து வாயை பார்த்து நின்றுவாங்க பழகுது. இதுக்கே நருட்டோ டோபியோட இந்த இதுக்கே இவங்க இப்படி அரண்டா, இன்னும் அந்த பக்கம் வாய்க்காக வந்து ஒரிஜினல் மாதராட்டம் மோதினுங்கிறாங்க. இன்னும் அதை போய் பார்த்தா என்ன ஆகுனே தெரியல. ஸோ இவ்வளோ இருக்குது. அதாவது பாதி பேரை முடிச்சுட்டோம், இங்கே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அது மொத்தத்துக்கு சேர்த்து தான் 2 உருவமாக 2 பக்கம் நின்று இருக்காங்களே. ஸோ இவங்கள சமாளிக்கிறது தான் இன்னும் கஷ்டம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி. இத்தனை பேர் வந்து உங்களுக்கு அந்த 2 பேர் சமாளிக்க ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க இப்போ தான் போரே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.